மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அழைத்து வந்து ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசுன்னு சொன்னார் பிக் பாஸ். அதன் பிறகு அடிக்கடி அந்த ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு என்பதையே சொல்லிக் கொண்டிருக்கிறார். வாய் மட்டும்தான் ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு என்கிறது. ஆனால் பிக் பாஸின் மனசெல்லாம் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் என கமலின் நினைவாகவே இருக்கிறது. எதிர்பாராததை எதிர்பாருங்கள் என கமல்ஹாசன் தான் பிக் பாஸ் வீட்டில் அடிக்கடி சொல்வார். அவர் அப்படி சொல்வது பார்வையாளர்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது. இந்நிலையில் இந்த சீசனில் பார்வையாளர்கள் எதிர்பார்ப்பதை செய்யாமல் எதிர்பார்க்காததுதான் தொடர்ந்து செய்து வருகிறார் பிக் பாஸ். இந்த வாரம் காதல் கிளி தர்ஷிகா வெளியேற்றப்படுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் டபுள் எவிக்ஷன் வைத்து ஆர்ஜி ஆனந்தியும் சாச்சனாவையும் வெளியேற்றிவிட்டார். அதை பார்ப்பவர்களோ எதிர்பாராததை எதிர்பாருங்கள் எனும் கமலின் டயலாக் தான் பிக் பாஸுக்கு பிடித்திருக்கிறது. நம்மை போன்ற பிக் பாஸும் கமல்ஹாசனை ரொம்பவே மிஸ் பண்ணுகிறார் போன்று என பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கிடையே அடுத்த சீசனை விஜய் சேதுபதி அல்ல, மாறாக பழையபடி கமல்ஹாசன் தான் தொகுத்து வழங்குவார் என கூறப்படுகிறது. இந்நிலையில் யார் டைட்டிலை வெல்ல போவது என தற்போதைய பேச்சு கிளம்பி இருக்கிறது. எங்க முத்துவுக்கு தாமரை டைட்டில்னு என முத்துக்குமரன் ஆர்மி சொல்லிக் கொண்டிருக்கிறது. நினைப்புதான், முத்துவுக்கு இல்லை எங்க சவுண்டுக்கு தான் டைட்டில் என சௌந்தர்யாவின் ஆதரவாளர்கள் கூறி வருகிறார்கள். 2 PR கோஷ்டிக்கும் இல்லை, டைட்டில் வின்னர் எங்கள் அண்ணன் அருண் பிரசாத் தான் என அவரின் ஆதரவாளர்கள் தெரிவித்துள்ளனர். விஷுவலைஸ் செய்தால் அதை பிரபஞ்சம் நிஜமாக்கும் என்று தற்போதைய அருணை டைட்டில் வின்னர் என அழைப்பதுடன் அவர் டைட்டிலை வாங்குவது போன்று போட்டோஷாப் செய்து புகைப்படங்களும் வெளியிட்டு வருகிறார்கள். இப்படிதான் கடந்த சீசனில் சரவண விக்ரமை டைட்டில் வின்னர் என்றார்கள் பார்வையாளர்கள் சிலர். ஓ, விக்ரம் தான் டைட்டில் வின்னரா, சொல்லவே இல்லை என அவரை வெளியேற்றிவிட்டார் பிக் பாஸ். அதனால் டைட்டில் வின்னர் என பார்வையாளர்களாக யாரையாவது தேர்வு செய்து அழைத்தால் அவர்களை பேக்கப் செய்து விடுவார் பிக் பாஸ். சரவண விக்ரமுக்கும் அருண் பிரசாத்துக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. ஆனால் தலைவன் டைட்டில் வின்னர் என சிலர் இருவரையும் கொண்டாடுவது மட்டும்தான் தொடர்பு. அருண் பிரசாத்துக்கு முன்னாள் போட்டியாளரான அர்ச்சனா மற்றும் அவரின் ரசிகர்களின் முழு ஆதரவு இருக்கிறது. அர்ச்சனா ஆர்மி அருண் பிரசாத்துக்காக வாய்ஸ் கொடுத்து வருகிறது. அவர்களின் ஆதரவுடன் பிக் பாஸ் 8 வீட்டில் கடைசி வரை இருப்பார் அருண் பிரசாத் என எதிர்பார்க்கப்படுகிறது. அருண் பிரசாத்துக்கு டைட்டில் கிடைக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் டைட்டில் வின்னர் என அழைக்கப்படுவதாலேயே அருணுக்கு டைட்டில் கிடைக்கவே கிடைக்காது என ஒரு கோஷ்டி கூறி வருகிறது. இந்நிலையில் அருண் பிரசாத்துக்கு மற்றவர்களை ப்ரொவோக் பண்ண நல்லா வரும் என விஜய் சேதுபதி தெரிவித்தார். அவர் பேசிய போது அருண் விட்ட லுக்கை பார்த்த அவரின் ஆதரவாளர்களும் போஸ்ட் விஜய் சேதுபதியை முறைச்சவனா எங்க டைட்டில் வின்னர் அருண் என சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். முன்னதாக கடந்த வாரம் ஒன்றில் டபுள் எவிக்ஷன் நடந்திருக்கிறது. பார்வையாளர்கள் கேட்டுக்கொண்டது போன்று ஆர்ஜி ஆனந்தியும் சாச்சனாவும் வெளியேற்றப்பட்டுள்ளனர். சாச்சனா வெளியேற்றப்பட்டதை பார்த்து மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியின் ரசிகர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டுள்ளனர். இனி யாரும் சாச்சனா விஷயத்தில் விஜய் சேதுபதியை திட்டமாட்டார்கள். ரீல் மகளை தொடர்ந்து காப்பாற்றி வருகிறார் விஜய் சேதுபதி என சொல்ல மாட்டார்கள். மக்கள் செல்வனுக்கும் நல்ல காலம் பிறந்து விட்டது, ஏதோ விஜய் சேதுபதி தான் சாச்சனாவை காப்பாற்றினார் என சொல்லி வந்தீர்களே. இந்த வாரம் அந்த பெண் வெளியேற்றப்பட்டுள்ளார். இதிலிருந்து எவிக்ஷனுக்கும் விஜய் சேதுபதிக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்பதும் அனைவருக்கும் புரியட்டும் என்கிறார்கள் மக்கள் செல்வனின் ரசிகர்கள். மகாராஜா படத்தில் விஜய் சேதுபதியின் மகளாக நடித்த சாச்சனாவுக்கும் ஆதரவாக நடந்து கொள்கிறார் மக்கள் செல்வன் எனும் சமூக வலைதளங்களில் அவரை விளாசி வந்தார்கள். இந்த அப்பா மகள் பாசத்தை தாங்க முடியவில்லை சாமி என கூறினார்கள். இந்நிலையில் சாச்சனாவை வெளியேற்றி இருக்கிறார் பிக் பாஸ். எனவே இனி ஒரு போட்டியாளருக்கு ஆதரவாக விஜய் சேதுபதி செயல்படுகிறார் என்கிற பேச்சு இருக்காது. எதிர்பாராததை எதிர்பாருங்கள் என டபுள் எவிக்ஷன் வைத்து விட்டார் பிக் பாஸ்.